ஆதி, வேலைக்காரிக்காக உன் சித்தின்னு கூட பார்க்காம என்ன அரைஞ்சிட்டல்ல. நீங்க ஒரு பொம்பளை, அதுவும் என்னோட சித்தி. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இவ்வளவு நாள் நீங்க பார்வதிக்கு பண்ண கொடுமையெல்லாம் சகிச்சுட்டு பொறுமையா இருந்த. ஆனா நீங்க ரொம்ப எல்லாம் மீறி போயிட்டீங்க. பொண்ணுனா பேயும் இறங்குன்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க அந்த பேயோட மோசமானவங்களா இருக்கீங்களே. ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம பார்வதி கட்டி இருந்த புடவையை உருவி எந்த ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணுக்கு செய்ய துணியாத அநியாயத்தை நீங்க பார்வதிக்கு செஞ்சிருக்கீங்க. எனக்கு வந்த ஆத்திரத்துக்கு அன்னைக்கு அவங்களை வெட்டி போட்டிருப்பேன். சித்தின்ற ஒரே காரணத்துக்காக தான் விட்டு வச்சேன். ஆனா உங்க ஆட்டம் ஓவரா போகுது. நானா? அக்கா ஊர்ல இல்லாதனால சில பேரோட ஆட்டம் தான் அதிகமா போச்சு. ஆதி, நீ என்ன அடிச்சேன்னு உன் அம்மாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்? என்ன மிரட்டுறீங்களா? அம்மா கிட்ட சொல்றதா இருந்தா போய் தாராளமா சொல்லுங்க. எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. எதுக்காக அடிச்சேன்னு அம்மா என்ன கேட்பாங்க. நீங்க பார்வதி கோயில்ல வச்சு ஒரு கேவலமான விஷயத்த பண்ணீங்கல்ல, அதை சொல்லுவேன். அதை கேட்ட அடுத்த நிமிஷமே அம்மா உங்களை கழுத்தை பிடிச்சி வீட்டை விட்டு வெளியே தள்ளிடுவாங்க. இது வரைக்கும் நீங்க பார்வதியை திட்டினது, அடிச்சது, கோவப்பட்டது இதெல்லாம் போய் தொலையட்டும். இனிமேல் பார்வதி கிட்ட பிரச்சனை பண்ணீங்க, நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். இது உங்களுக்கு மட்டும் சொல்ல, உங்க கூட இருக்கிறவங்களுக்கும் சேர்த்து தான் சொல்றேன். ஜாக்கிரதை. பார்வதி, நீ போய் வேலையை பாரு. என்னது? என்னமோ தாலி கட்டின பொண்டாட்டிக்கு ஒண்ணுன்னா புருஷங்காரன் கோவப்படுற மாதிரி அந்த பார்வதிக்காக உங்களை அடிச்சது இல்லாம இப்படி கோவப்பட்டு பேசிட்டு போறாரு. என்னமோ எங்கேயோ இடிக்குது அத்தை. என்ன பண்றட்டி? ஏன் டல்லா இருக்க? மனசு சரியில்லை மாமா. மனசு சரியில்லையா? ஏன் என்னாச்சு?
அம்மா ஊர்ல இல்லாத சமயத்துல வீட்ல என்னென்னமோ நடக்குது. சித்தி அடிச்சதை சொல்றியா? என்ன இருந்தாலும் அம்மா வீட்ல இல்லாத நேரத்துல நீங்க உங்க சித்தி கிட்ட அப்படி நடந்துட்டு இருக்க கூடாது. சித்தி உனக்கு செஞ்ச கொடுமைக்கு அன்னைக்கே அவங்களை உண்டு இல்லைன்னு பண்ணியிருக்கணும். கல்யாணம் முடிட்டு தான் பொறுமையா இருந்தேன். இனி கரெக்டா மாட்டினாங்க, அதை வச்சு அடிச்சிட்டேன். நீ அதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணாத. சரி, அதை விடு. உனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாரு. என்னது? புடவையா? சூப்பரா இருக்கே. இது எல்லா புடவையும் உனக்கு தான். பிடிச்சிருக்கான்னு பாரு. எனக்கு பிடிச்சிருக்கு. எல்லாமே பிடிச்ச கலரா இருக்கு. உனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியாதா? ஆமா, என்ன திடீர்னு புடவையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? இனிமே நீ இந்த மாதிரி ஆஃப் சாரி எல்லாம் போட வேண்டாம். புடவையே கட்டிக்கோ. நான் புடவையை கட்டிக்கலாம் தான் நினைக்கிறேன். ஆனா திடீர்னு புடவை கட்டிக்கிட்டா மத்தவங்களுக்கு, குறிப்பா உங்க சித்திக்கு சந்தேகம் வருமே. அவங்க வேற கேள்விக்கு மேல கேள்வி கேட்பாங்க. அவங்கள நினைச்சல நீ பயப்படாத பொண்டாட்டி. யாராவது கேட்டாங்கன்னா எனக்கு புடவை கட்டிக்கணும்னு தோணுச்சு, அதான் நான் கட்டிக்கிறேன், தைரியமா சொல்லு. நாளைக்கு இந்த புடவையில ஒன்று கட்டிட்டு நீ வேலைக்கு வா, சரியா? சரிங்க மாமா. இனிமே நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே நான் புடவை கட்டிக்கிட்டே வேலைக்கு வரேன். என்னோட இந்த ஆசைக்கு ஓகே சொல்லிட்டேன். என் மனசுல இன்னொரு ஆசை இருக்கு, அதுக்கும் உடனே ஓகே சொல்லிடுவியா? போங்க மாமா. ஏய் இரு, நான் இன்னும் விஷயம் என்னன்னு சொல்லல, அதுக்குள்ள போறேன்ற. உட்கார். நீங்க எங்க தொட்டு எங்க வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்பா சாப்பிட வந்துருவாரு, நான் கிளம்புறேன். புருஷனோட ஆசையை நிறைவேற்றி வைக்கிறத விட உங்க அப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்கறதா உனக்கு ரொம்ப முக்கியமா போச்சா? சரி, இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? அப்படி வா வழிக்கு. உன் தோல்ல கொஞ்ச நேரம் தலை வச்சு படுத்துக்கணும்னு தோணுது பொண்டாட்டி. அம்மா, இனிமே நான் பாவாடை தாவணி போட்டுக்க கூடாது, புடவை தான் கட்டணும்னு என் வீட்டுக்காரரு, உங்க மாப்பிள்ள எனக்கு புடவை எடுத்து கொடுத்திருக்காருமா. பாருமா, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஆனா இந்த சந்தோஷத்தை வெளியே காட்டிக்கவே முடியாது. மனசுக்குள்ள மறைச்சு வச்சுதான் என்னால சந்தோஷப்பட்டுக்க முடியும். எந்த ஒரு பொண்ணுக்கும் என்னோட நிலைமை வரவே கூடாதுமா.
என்னோட இந்த நிலைமை சீக்கிரமா மாறணும். அகிலாண்டேஸ்வரி அம்மாவும் என் அப்பாவும் மனசு மாறி எங்க கல்யாணத்தை சீக்கிரமா ஏத்துக்கணும். அதுக்கு நீதாமா மனசு வைக்கணும். என்னக்கா இத்தனை புடவை வாங்கியிருக்க? தீபாவளி பொங்கல் கூட போயிடுச்சுக்கா. இப்ப போய் எதுக்கு இத்தனை புடவை வாங்கியிருக்க? இது நான் வாங்கலடா கணேசா, அவர் வாங்கி கொடுத்தாரு. அவர் வாங்கி கொடுத்தாரா? எவருக்கா? அவர்னா தெரியாதா? என் வீட்டுக்காரர் தான். ஓ, மாமா வாங்கி கொடுத்தாரா? ஆமா. இனிமே நான் பாவாடை தாவணி போட்டுக்க கூடாது, புடவை தான் கட்டிக்கணும்னு சொல்லி இந்த புடவை எல்லாம் வாங்கி கொடுத்தாரு. சரி, இதெல்லாம் நல்லா இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்றான். இதோ. பா, சூப்பரா இருக்கா. நல்லா இருக்குக்கா. இது எல்லாமே மாமாவோட செலக்ஷன் தான் என்ன சும்மாவா? பார்வதி, என்ன இதெல்லாம்? எதுக்கு இத்தனை புடவை? அது அக்காக்கு தான்ப்பா. உங்க அக்கா தான் புடவை கட்டிக்குவா, பின்ன நீயும் நானுமா புடவை கட்டிக்க முடியும்? பண்டிகை விசேஷம் கூட எதுவும் இல்லையே, அப்புறம் எதுக்கு இத்தனை புடவை? ஆமா, ஏதோ மாமாவோட செலக்ஷன் அந்த மாதிரி என் காதுல விழுந்துச்சு. யாரு மாமா? உன்னைத்தான் கேக்குறேன் பார்வதி, மாமான்னு சொன்னியே, அது யாருது? அட என்ன பண்ணீங்க? அக்கா அப்பா மாமான்னு சொல்லுச்சு. அக்கா பட்டமால சொல்லுச்சு. பட்டமாவா? எனக்கா? ஆமாப்பா, பட்டமா தான் சொன்னேன். இல்லையே, மாமாவோட செலக்ஷன் சொன்னது மாதிரி தானே என் காதுல விழுந்துச்சு. இல்லப்பா, பட்டமாவோட செலக்ஷன்னா என்ன சும்மாவான்னு தான் நான் சொன்னேன். நான் பட்டமான்னு சொன்னது உங்க காதுல மாமான்னு விழுந்திருக்கு. கரெக்ட்டுக்கா. அப்பாக்கு இப்பெல்லாம் நம்ம ஒண்ணு சொன்னா அவருக்கு ஒண்ணு கேக்குது. நல்ல ஒரு இஎன்டி டாக்டரை போய் பார்க்கணும்க்கா. ஒருவேளை நம்ம காது மந்தமாயிடுச்சோ? அது சரி, பண்டிகை விசேஷம் கூட எதுவும் இல்லையே, எதுக்குமா இத்தனை புடவை? அது வந்துப்பா, இன்னைக்கு புடவைக்காரர் வந்திருந்தாரு, எல்லாரும் புடவை எடுத்தாங்க. பட்டம்மாக்கா தான் நீயும் எடுத்துக்கோன்னு சொல்லி இந்த புடவையெல்லாம் எடுத்து கொடுத்தாங்க. எல்லாரும் எடுத்தாங்கன்னா நீயும் ஒரு புடவை எடுத்துக்க வேண்டியதுதானே? எதுக்கு இத்தனை புடவை எடுத்திருக்க? ஆமா, இதுக்கெல்லாம் பணத்துக்கு என்ன பண்ண? அது வந்து பட்டம்மாக்கா தான் பண்ணி கொடுத்தாங்க. நீ சம்பளம் வாங்கினதுக்கு அப்புறம் திருப்பி கொடுத்துரு பார்வதின்னு சொன்னாங்க. உங்ககிட்ட தான் புடவை இருக்குல்ல, இப்படி கடன் வாங்கி தான் புடவை எடுக்கணுமா? உன்னை சொல்லி குத்தம் இல்ல, இந்த பொண்ணுகளெல்லாம் பீரோ நிறைய புடவை வச்சிருந்தாலும் புதுசா ஒரு புடவைய பார்த்துட்டாங்கன்னா வாங்காம விடவே மாட்டாங்க. சரி சரி, இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு சாப்பாடு எடுத்து வை, எனக்கு பசிக்குது. சரிங்கப்பா, நீங்க போய் கை கால் முகம்லாம் கழுவிட்டு வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். டே கணேசா, தேங்க்ஸ்டா. பட்டமாக்கா பேர் சொல்லி என் அப்பா கிட்ட இருந்து காப்பாத்திட்டேன். மாமா கட்டின தாலியும் அவர் எடுத்து கொடுத்த இந்த புடவையும் இன்னும் தின்னாளிக்கு அப்படி மறைக்க போறேன். தெரியலடா கணேசா, இதெல்லாம் சீக்கிரமா மாறணும் தான் நான் அம்மா கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன். நானும் அம்மா கிட்ட வேண்டிக்கிறேன்க்கா.
மித்ரா, என்ன பலமா யோசிச்சுட்டு இருக்க? வாங்க ஆண்டி, அந்த சமையல்காரிக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டியே ஆகணும். அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆமா மித்ராக்கா, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில மனுஷனை கடிச்ச கதையா அந்த பார்வதி நாள் அன்னைக்கு ஆதி மாமா கிட்ட நீங்க அறை வாங்குனீங்க. இன்னைக்கு எங்க அத்தை அறை வாங்கியிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் ஆதி மாமா உங்களை அடிச்சிருக்க கூடாது அத்தை. நீங்க அடி வாங்கினது இன்னும் என் கண்ணு முன்னாடி அப்படியே நிக்குது அத்தை. அந்த பார்வதியை ஏதாவது பண்ணணும் அத்தை. கோயிலுக்கு போயிருக்கிற அகிலாண்டீஸ்வரி ஆண்டி நாளைக்கு வீட்டுக்கு வந்துருவாங்க. அவங்க வந்ததும் அந்த சமையல்காரி அகிலாண்டீஸ்வரி மாதிரி நடந்துகிட்டதையும் என்ன அடிச்சதையும் அவங்க கிட்ட சொல்லதான் போறேன். அதுக்கப்புறம் அவளுக்கு இருக்கு. சூப்பர் மித்ராக்கா, பார்வதி உங்களை அடிச்ச விஷயம் பெரியத்துக்கு தெரிஞ்சது. அவ்வளவுதான், பார்வதி கதை முடிஞ்சது. ஏய், அறவே காடு, கொஞ்சம் பேசாம இரு. மித்ரா, இந்த விஷயத்துல நீ அவசரப்படாத, கொஞ்சம் பொறுமையா இரு. எதுக்காக ஆண்டி என்ன பொறுமையா இருக்க சொல்றீங்க? அந்த சமையல்காரிய பழி வாங்குறதுக்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம். மத்த வேலைக்காரங்களுக்கு முன்னாடி அவ என்ன அடிச்சு அவமானப்படுத்தினதுக்காக அவளுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். அப்பதான் மத்த வேலைக்காரங்களுக்கு முன்னாடி நான் தலை நிமிர்ந்து நிக்க முடியும். மித்ரா, உன் கோவம் ஆத்திரம் எல்லாமே எனக்கு புரியுது. ஆனா இதெல்லாம் காட்டுறதுக்கு இது சரியான சமயம் இல்ல. இப்ப நீ இந்த விஷயத்த அகிலா கிட்ட கொண்டு போனீன்னா அது உனக்கு தான் ஆபத்தா முடியும். என்ன ஆண்டி சொல்றீங்க? எனக்கு என்ன ஆபத்து வரப்போகுது? ஆபத்து அந்த சமையல்காரிக்கு தானே. அதானே. ஏய் மித்ரா, நீ இப்ப அந்த சமையல்காரி உன்னை அடிச்சானா அகிலா கிட்ட போய் சொன்னீன்னா அகிலா கண்ணை முடிக்கிட்டு அப்படியே அவளுக்கு தண்டனை கொடுத்துட மாட்டான். என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு இந்த வீட்டுல இருக்கிற எல்லார்கிட்டயும் ஒரு விசாரணை கமிஷன் வைப்பா. அப்போ நீ அகிலா மாதிரி நடந்துகிட்டது, டவாலிய கை நீட்டி அடிச்சது, சிந்து கிட்ட நீ எனக்கும் பிஏவா இருக்கணும்னு மிரட்டினது எல்லாமே வெளியே வரும். அந்த டவாலி இருக்கானே, அவன் ரொம்ப வருஷமா இந்த வீட்டுல வேலைக்கு இருக்கான். அவனை அகிலாவே ஒரு வார்த்தை சொன்னதில்ல, கை நீட்டி அடிச்சதில்ல. அவனை நீ அரைஞ்சிருக்கன்னு தெரிஞ்சதுன்னா அகிலா சும்மா இருப்பாளா? அது மட்டுமா, நீ அந்த சமையல்காரிகிட்ட அடி வாங்கிட்டு சும்மாவா இருந்த? அவளை தேடி போய் அவுட் ஹவுஸ்ல விஷப்பொக்க போட்டு அவளை கொலை பண்ண முயற்சி பண்ணியே, அந்த விஷயமும் விசாரணையில தெரிய வந்ததுன்னா ஒரேடியா உன் கல்யாணத்தை பத்தி யோசிக்கிறதையே அகிலா விட்டுருவா. அதனாலதான் சொல்றேன், இப்ப நீ இந்த விஷயத்த அகிலா கிட்ட சொல்றது உன் சொந்த காசுல உனக்கு நீயே சூனிய வச்சுக்கிற மாதிரி. வேணாம் மித்ரா, கொஞ்சம் பொறுமையா இரு. சரியத்த, மித்ராக்கா சொல்லனாலும் கூட வேற யாராவது மித்ராக்காவை பார்வதி அடிச்சது பெரியத்த கிட்ட சொல்லிட்டா என்ன பண்றது? யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்கடி. அகிலா இல்லாத இந்த 2 நாள்ல இந்த வீட்டுல என்னெல்லாம் நடந்ததோ அதை எந்த வேலைக்காரங்களும் போய் அகிலா கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நான் எல்லாரையும் கூப்பிட்டு மிரட்டி வச்சிருக்கேன். சூப்பர் அத்த, இது எப்ப நடந்துச்சு? ஆதி என்ன அடிச்சப்போ நீ என்ன அடிச்சத உன் அம்மா கிட்ட சொன்னா என்ன ஆகும் தெரியுமான்னு நான் கேட்டதுக்கு, நீங்க பார்வதிக்கு செஞ்ச கொடுமையெல்லாம் நான் அம்மா கிட்ட சொன்னா என்ன ஆகும் தெரியுமான்னு என்ன மிரட்டினானு. அப்ப முடிவு பண்ண, இந்த வீட்டுல என்ன மிரட்டுறதுக்கு நிறைய பேர் காத்திருக்காங்கன்னு. அதுவும் அந்த சமையல்காரிக்கு கூட வேலை செய்யற எடுப்பு எல்லாம் தொட. அதுல ஏதாவது ஒண்ணு அகிலா வந்ததும் வராதமா போய் வத்தி வச்சிடக்கூடாதுன்னு தான் எல்லா வேலைக்காரங்களையும் கூப்பிட்டு இங்க நடந்த எதையுமே அகிலா கிட்ட மூச்சு விடக்கூடாதுன்னு மிரட்டி வச்சிருக்கேன். அதனால வேலைக்காரங்க யாரும் அகிலா கிட்ட சொல்ல மாட்டாங்க. நீ தைரியமா இரு. ஆனா மித்ரா, நீ இந்த விஷயத்துல அவசரப்படாத, புரிஞ்சுதா? சரிங்க ஆண்டி. அதுக்காக அந்த சமையல்காரியை நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது. அவளை பெருசா பழி வாங்கணும். அவளை இங்கிருந்து திருச்சி ஓட வைக்கணும். ஓட வைக்கிறேன்டி.